வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம ஐடி ஃபைல் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்ப்போம். நாம் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த லிங்க்கை எடுத்துக்குவோம். இப்போ சைட் போயாச்சு. சைட் போன உடனே ஒரு பாப்அப் விண்டோ வரும். அதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து அங்கே ரெஜிஸ்டர் லாகின்லாம் இருக்குது. நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதனால் வந்து இப்போ லாகின் பண்ணுறோம். இதில் வந்து யூசர் ஐடி வந்து உங்கள் பேன் நம்பரு, அப்புறம் பாஸ்வேர்டு, அப்புறம் கேப்சா கோடு நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு நம்ம லாகின் கொடுக்குறோம். லாகின் கொடுத்த உடனே ஃபைலிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் விவ் ரிட்டர்ன்ஸ் ஃபார்ம்ஸ்னு வரும். நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணாலும் ஃபைலிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் போகிறோம். அதில் பேன் நம்பர், அசஸ்மெண்ட்டு இயர் வந்து எந்த இயரோ அந்த இயர் கொடுக்கணும். நம்ம 2020-21 கொடுக்குறோம். ஐடி ஃபார்ம் நம்பர் ITR1, ஃபைலிங் டைப் வந்து ஒரிஜினல், சப்மிஷன் மோடு வந்து ப்ரிப்பேர் அண்டு சப்மிட் ஆன்லைன் கொடுக்குறோம். நம்ம இன்கம் டேக்ஸ் சைட்டில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் IFSC கோடெலாம் வந்து ப்ரீ வேலிடேட் பண்ணியிருக்கணும். ப்ரீ வேலிடேட் பண்ணியிருந்தால் தான் நம்ம ஐடி ரிட்டர்ன் பண்ணும்போது எக்ஸஸ் அமௌண்ட்டு ரிட்டர்ன் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக ஆன்லைன் ஆஃப்லைன் 2 டைப் இருக்குது. அதில் நம்ம ஆன்லைன் கொடுக்குறோம். கொடுத்து சப்மிட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு 9 டேப் மாதிரி வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு டேப் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம எப்படிலாம் பண்ணலாம், எப்படி பண்ணால் லாக் அவுட் ஆகிடும் அப்படின்றது அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுக்கலாம் ஒரு டைம். இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பேஜ் ஏரோ மார்க் கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பேஜ் ஏரோ மார்க் கிளிக் பண்ண உடனே பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது. அந்த நம்ம ஏரியா, வில்லேஜ், அந்த மாதிரி பேன் நம்பர், ஆதார் நம்பர் அதெல்லாம் கொடுத்துருப்போம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போகணும். நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது இதில் ஆதார் நம்பர் ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்கணும் பேன் கார்டு கூட. அப்படி இருந்தால் நம்ம அப்புறம் ஆதாரோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு ஈஸியாக ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஆதார் ஓடிபி வச்சு நம்ம ஓடிபி ஜென்ரேட் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக ஆதார் கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருந்தால் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு பேஜில் கொஞ்சம் கரெக்ஷன் இருந்துச்சு, அதெல்லாம் திரும்பவும் ஃபில் பண்ணிட்டுருக்கோம். அட்ரஸ்ஸு ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து நேச்சர் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட்டு அது இருக்குது. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கா, பென்ஷனரா அது கொடுக்கணும். இப்போ பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் நான் ஒர்க் பண்ணுறதுனால அது கொடுத்துருக்கோம். அடுத்த ஆப்ஷன் வந்து ஆனர் பிஃபோர் டியூ டேட் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம ஃபினான்ஷியல் இயர் இன்னும் முடியல, அதுக்கு முன்னாடி நம்ம ஃபில் பண்ணுறதுனால ஆனர் பிஃபோர் டியூ டேட் கொடுக்குறோம். அடுத்த ஆப்ஷன் வந்து ஆர் யூ ஃபில்லிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அண்டர் 7th ப்ரொவிசோ டு செக்ஷன் 139(1) அது வந்து நோ தான் எப்பவும் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுனால நோ கொடுக்குறோம். அதே ஃபாரினில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னா எஸ் கொடுப்பாங்க, எனக்கு கொடுக்கணும். கொடுத்து நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். நம்ம நோ கொடுக்குறதுனால எதுவும் ஃபில் பண்ண தேவையில்ல. அடுத்த பேஜுக்கு போகிறோம். ஏரோ மார்க் கிளிக் பண்ணுறோம். இந்த பேஜில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம எம்ப்ளாயர்ஸ் வந்து நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஐடிக்கு. அதனால் வந்து அது ஆட்டோ ஃபில்டாக இருக்கும். ஸோ நாம் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்ல. இது நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவும் இதில் இருக்கிற டேட்டாவும் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கிட்டால் போதும். அதில் கிராஸ் சேலரி எவ்வளோ இருக்குது நம்ம டீட்டெயில்ஸில் 1 இயரோட இது அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். கிராஸ் சேலரி, அப்புறம் அலவன்சஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, அலவன்ஸ் அப்புறம் டிடக்ஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கணும். இது வந்து நேச்சர் ஆஃப் எக்ஸப்ட் அலவன்ஸ். இதில் ஏதாச்சும் நம்ம அலவன்ஸ் நமக்கு இருந்தால் அது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லா டீட்டெயில்ஸும் எம்ப்ளாயர் கொடுத்துருவாங்க. அதனால் வந்து நம்ம எதுவும் மோஸ்ட்லி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. இதை தவிர நம்ம அதர் இன்கம்ஸ் ஏதாச்சும் வந்திருந்தாலும் அல்லது ஏதாச்சும் டிடக்ஷன் நம்மளுக்கு போயிருந்தால் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி சேம் ஆர்கனைசேஷனில் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க.
இதில் நெட் சேலரி பாருங்கள் 4,60,000 இருக்குது. டிடக்ஷன் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 50,000, அது வந்து எல்லாருக்கும் சேம் தான். அடுத்து வந்து டைப் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அது வந்து செல்ஃப் ஆக்கியபைடு. நீங்கள் ஏதாச்சும் வாடகைக்கு விட்டுருந்தா லெட் அவுட் கொடுக்கலாம், அப்படின்னா செல்ஃப் ஆக்கியபைட் கொடுத்துடணும். இது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஏதாச்சும் நம்ம அதர் சோர்ஸஸ் ஏதாச்சும் இன்கம் வருது அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங் அக்கௌண்ட் அல்லது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட், பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ், ஃபேமிலி பென்ஷன், அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதில் அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டீட்டெயில்ஸ் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்து பார்ட் சியில் வெதர் யூ ஹேவ் மேட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட் பேமெண்ட்ஸ் பிட்வீன் 1/4/2020 to 31/7/2020, அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணியிருந்தால், இந்த டேட்குள்ளே பண்ணியிருந்தால் நம்ம எஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு என்னென்ன பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸே ஃபில் பண்ணணும். அப்படி எதுவும் நம்ம பண்ணல அப்படின்னா நோ கொடுத்துடலாம். அடுத்து டிடக்ஷன், என்னென்ன டிடக்ஷன்லாம் இருக்குது, ஏடிசிசி, ஏடிசிசிஇ, அந்த மாதிரி ஆப்ஷன் நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் ஏதாச்சும் டொனேஷன் அந்த மாதிரி கொடுத்துருந்தா அதெல்லாம் நம்ம அதில் ஃபில் பண்ணணும். அப்படி எதுவும் டொனேஷன் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல அப்படின்னா நாம் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்து செக்ஷன் 80D. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து மேரேஜ் ஆனவங்களுக்கு வெதர் யூ ஆர் எனி ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர் எக்ஸ்க்ளூடிங் பேரண்ட்ஸ் இஸ் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ் சீனியர் சிட்டிசன். இதில் வந்து சீனியர் சிட்டிசன் இருந்தால் எஸ் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். அடுத்து சீனியர் சிட்டிசன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அல்லது ஹெல்த் செக்கப் ஏதாவது பண்ணியிருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் இதில் ஃபில் பண்ணலாம். அப்படி பண்ணல இல்லை அப்படின்னா எதுவும் டீட்டெயில்ஸ் கொடுக்க தேவையில்ல. செகண்ட் ஆப்ஷன் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு வெதர் எனி ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் இஸ் சீனியர் சிட்டிசன். இப்போ எஸ்னா எஸ்ன்னு கொடுக்கலாம், நோனா நோன்னு கொடுத்துடலாம். மற்ற டீட்டெயில்ஸ் சேம் தான். அது பார்த்துட்டு அது சேவ் கொடுத்துட்றோம். இந்த நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் நம்ம போயிடலாம். ஷெட்யூல் 80D ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து ஏதாச்சும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி என்னென்னா டியூஷன் ஃபீஸு, அப்புறம் வந்து ஹவுசிங் லோனுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தா அந்த மாதிரி இருந்தால் நம்ம அதை இந்த டீட்டெயில்ஸில் கொடுக்கலாம். 80E, 80EE, 80EA அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். அதில் அந்த அமௌண்ட்லாம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா டேக்ஸ் டிடக்ஷன், அந்த அமௌண்ட்டு டிடக்ஷனில் நான் காட்டிக்கலாம். அதுக்காக நம்ம அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா எதுவும் கொடுக்க தேவையில்ல, 0 கொடுத்துக்கலாம். நம்ம அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டோட்டல் கிராஸ் சேலரியிலேருந்து அந்த டிடக்ஷன்லாம் போயிட்டு மீதி எவ்வளோ டேக்ஸ் பே பண்ண வேண்டியது அப்படின்ற அமௌண்ட்டு இதில் காட்டும் நமக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போவோம். டேக்ஸ் டீட்டெயில்ஸில் நம்ம மோஸ்ட்லி எதுவும் ஃபில் பண்ண மாதிரி இருக்காது. அடுத்து இதை பார்த்துக்கலாம். நம்ம ஏதாச்சும் அதர் சோர்ஸஸில் ஏதாச்சும் டேக்ஸ் டிடக்ஷன் ஏதாவது பண்ணியிருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அடுத்து நெக்ஸ்ட்டு ஏரோ மார்க் கிளிக் பண்ணிக்குவோம். அடுத்து டேக்ஸஸ் பெய்ட் அண்ட் வெரிஃபிகேஷன் அந்த பேஜ் போகணும். டேக்ஸ் பெய்ட் வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். இதில் நம்ம அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம் ஆஃப் த பேங்க் எல்லாம் ஆல்ரெடி நம்ம ப்ரீவேலிடேட் பண்ணியிருப்போம். அதனால் வந்து அந்த டீட்டெயில்ஸ் அதிலே இருக்கும். அடுத்து வெரிஃபிகேஷன், அங்கே உங்கள் நேம் அதெல்லாம் இருக்கும். நேம் அப்புறம் பிளேஸ் எல்லாம் நீங்கள் பிளேஸ் எந்த பிளேஸ் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கணும். வெரிஃபிகேஷன் அதுக்கு கீழே இருக்கும். பிளேஸ்ன்ற இடத்துல பிளேஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து யார்
ஐடி ரிட்டன் ஐடி ஃபைல் பண்ணுது அப்படின்றது வந்து செல்ஃபாக ரெப்ரசன்டேட்டிவாக நீங்களே பண்ணியிருந்தால் செல்ஃப்னு கொடுத்துக்கலாம். செல்ஃப்னு கொடுத்துட்டு அடுத்ததாக 3 ஆப்ஷன் இருக்குது. நம்ம வெரிஃபை பண்ணுறது எப்படி, ஆதார் ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ணலாமா, இல்லை வந்து ஐ வுட் லைக் டு வெரிஃபை லேட்டர் வித்தின் 20 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபைலிங் அது கொடுக்கலாம். அந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஆதார் ஓடிபி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்து சப்மிட் கொடுக்குறோம். ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுத்த உடனே நம்ம இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் ஒரே பேஜில் வரும். நம்ம அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எங்கிட்ட இருக்கிற டேட்டாவும் இதில் ஃபில் பண்ண டேட்டாவும் கரெக்டாக இருக்குது. அதனால் கரெக்ஷன் எதுவும் பண்ண தேவையில்லை. ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுப்போம். இப்போது சப்மிட் கிளிக் பண்ணுறோம். சப்மிட் கொடுத்த உடனே ஆப்ஷன் ஆதார் ஓடிபி, ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆதார் ஓடிபி கொடுக்குறோம். ஆதார் ஓடிபி கொடுத்த உடனே நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வந்துடும், ஒன் டைம் பாஸ்வேர்டு. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு நம்ம இங்கே கொடுக்கணும். சப்மிட் கொடுங்க. ரிட்டன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சு. இப்போது ஃபைலிங் பண்ணியாச்சு. நாம் அது நம்ம பண்ணது வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கும். அதை நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். மை அக்கௌண்ட் வியூ ஃபைல் ரிட்டர்ன்ஸ் ஃபார்ம்ஸ் அதில் போயிட்டு அக்னாலஜ்மெண்ட் நம்பர்லாம் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அது கொடுத்து சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தோன்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர் க்ரியேட் ஆகிடும். ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு. நம்ம ஓடிபி ஆதார் ஓடிபி வச்சு நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. அதனால் வந்து நம்ம அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. இப்போ பாருங்கள், ஐடிஆர் ஃபைல்டு, இதில் அந்த அக்னாலஜ்மெண்ட் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேம் டேட்டில் வெரிஃபை பண்ணியாச்சு. இதில் லாக் அவுட் ஆகிடுச்சு. திரும்பவும் லாகின் பண்ணிக்கிறோம். சேம் யூசர் ஐடி, பேன் நம்பர், பாஸ்வேர்ட் போட்டு நம்ம கேப்சா கோட் போட்டுட்டு லாகின் பண்ணிடுறோம். லாகின் பண்ணிவிட்டு முன்ன பார்த்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபைலிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், வியூ ரிட்டர்ன்ஸ் ஃபார்ம்ஸ் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண உடனே பேன் நம்பர் டிஃபால்ட்டாக இருக்கும். அடுத்து செலக்ட்னு ஆப்ஷன், அதில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அது கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே நம்ம அந்த முன்னாடி பார்த்தோம்ல அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர், அந்த வெரிஃபை பண்ண ஸ்டேட்டஸ் வெரிஃபைடு அப்படின்னு ஸ்டேட்டஸ் எல்லாமே வரும். நாம் அதில் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே நமக்கு அக்னாலஜ்மெண்ட்டு பிடிஎஃப் ஃபார்மில் டவுன்லோட் ஆகிடும். அந்த பிடிஎஃப் ஃபார்ம் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அசஸ்மெண்ட் இயர் 2021 அதுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு.
அது நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம ஃபிசிக்கலாக இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுவும் அனுப்பணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. நம்ம 2020-21க்கான ஐடி ஃபைல் பண்ணியாச்சு. நன்றி.